நம்ம முன்னாடி ஒரு டைம் பார்த்தோம் பாருங்கள், இந்த சேலம் நாமக்கல் டு சேலம் போகக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இந்த பாலத்துக்கு கீழே புதன்சந்தை பேருந்து நிறுத்தத்தில் பாருங்கள், இந்த ரோடு வந்து 2 வண்டி போகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது. அந்த அளவுக்கு வந்து மண் இன்னும் வந்து அந்த பகுதியிலலாம் எடுக்காமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் எடுத்தால் தான் பாருங்கள், அங்கே ஒரு டிவிஎஸ் நிற்கிற பாருங்கள், அந்த இடத்துல இருந்து இது வரலாம் எடுத்தால் தான் இந்த தண்ணி நிற்காது. அதேமாதிரி 2 வரையும் போக முடியும். இல்லைன்னா இதில் வந்து ஒரு வண்டியோ இல்லை ஒரு பைக்கோ போனாலோ நடந்து போகிறவங்க மேலேயோ அல்லது 2 பைக் போனால் கூட தண்ணி தெறிக்கும். அப்போ எல்லார் மேலேயும் படும் தண்ணி. ஸோ இதை வந்து இந்த புதன்சந்தை பேருந்து நிறுத்தத்தில், அதாவது கலங்காணிக்கு போகிற அந்த சர்வீஸ் ரோடு, அதாவது துணைப்பாதையில் இந்த இதை வந்து சுத்தப்படுத்தணும். அதாவது வண்டி 2 வண்டி போகிற அளவுக்கு தார் போட்டிருக்க சாலை இருக்குது. இந்த சாலையை கொஞ்சம் சுத்தப்படுத்திட்டா போதும். நம்ம ஏற்கனவே இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த காணொலியில் பார்த்துருப்போம். அந்த காணொலியில் இருக்கக்கூடியது தான் இது. பாருங்கள், நம்ம இப்போ மறுபடியும் இன்னொரு கார் ஒன்று வருது, பார்ப்போம் பாருங்கள். நீங்கள் நம்மளே பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒரு வண்டி கூட, அதாவது ஒரு பைக்கோ 2 பைக்கோ தான் போக முடியும். அந்த அளவுக்கு தான் இங்கே இந்த இடம் இருக்குது. அதனால் இதை வந்து துரிதமாக வந்து அவ்வளோதான், அந்த ஒரு வண்டியே போக முடியலங்க. இதை நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஒன்று தேசிய நெடுஞ்சாலை அந்த சுங்கச்சாவடியோ அல்லது அது சார்ந்த துறையில் இருக்கிறவங்களோ இதை முழுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ரோட்டில் பாருங்கள், முக்கால்வாசி ரோட்டுக்கு தண்ணி நிற்கிது பாருங்கள். அப்போ இந்த பகுதியில் பாருங்கள், மண் வந்து எந்த அளவுக்கு அடிச்சிட்டு வந்து இருக்குது. இது இந்த வண்டி இப்போ வாகனங்களில் இருசக்கர வாகனங்கள் வர்றவங்களாம் திடீர்னு போகும்போது இந்த வழியில் மழை இல்லாத சமயத்தில் மண்ணில் வண்டி விடும்போது ஒரு காரோ அப்புறம் கூடுதலாக ஒரு இருசக்கர வாகனம் வந்தால் அந்த ஓரத்தில் போனால் வலிக்குட்டு விழுந்தவங்களும் விழுந்துட்டுருக்காங்கன்னா, மழை காலங்களில் இந்த தண்ணி தெறித்து அவங்க உடம்பு முழுசும் படிஞ்சிருக்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கையை உடனடியாக எடுக்கணும். சாலைகள் இப்படி இருக்குதுன்னு அந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிறவங்களுக்கோ அல்லது சுங்கச்சாவடியில் இருக்கிறவங்களுக்கோ தெரியாது. இதுபோல் நாம் ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு காணொலியாகவோ அல்லது ஒரு புகைப்படமாகவோ ஒரு செய்தியாகவோ வெளியிட்டால் பொதுமக்கள் சார்பாக அங்கங்கே இந்த மாதிரியான காணொலிகள் வாயிலாக சேகரித்து அவங்களுக்கு வந்து செய்தியை சேர்த்தாங்க அவங்க வந்து கொஞ்சமாக திருப்பி பார்த்து இந்த வேலையை துரிதமாக செய்து கொடுப்பாங்க.